ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு பொருளாதார வல்லுநர் திரு சோமவல்லியப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜிஎஸ்டியில் பெரிய அளவில் ரேட் கட் நடந்திருக்கிறது. 391 பொருட்களுக்கு வரி மாற்றம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அதில் 99% பொருட்களுக்கு நேரடியாக வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. 28% ஸ்லாப் அகற்றப்பட்டிருக்கிறது. 12% ஸ்லாப் அகற்றப்பட்டிருக்கிறது. ஹையஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் இப்போ இருக்கிற இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது சின்கூட்ஸை தவிர்த்து பார்த்தோம்னா 18%. ஆவரேஜ் இன்டைரக்ட் டேக்ஸே பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் ரிஃபார்ம் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு நான் பாக்குறேன். 2017 அறிமுகப்படுத்தப்பட்ட போது பல விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு வரி. அதற்கு பிறகு இதில் பெரிய குழப்பங்கள் வரும், இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று நிறைய அவநம்பிக்கை தெரிவித்தார்கள், எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்தியா போன்ற ஒரு பெரிய பெடரல் செட்டப்ல எல்லாரையும் சமாதானப்படுத்தி எல்லாருக்கும் தைரியம் கொடுத்து இந்த புதிய வரி விதிப்பு உங்களுக்கு வரி இழப்பை ஏற்படுத்தாதுன்னு மாநிலங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து பல்வேறு விதமான கட்சிகள் ஆட்சியில இருக்கும். மத்திய அரசுக்கு ஒத்து வருகிற கட்சிகள், ஒத்து வராத கட்சிகள், அரசியலுக்காக எதிர்க்கிற கட்சிகள் எல்லாவரையும் சமாதானம் செய்து காம்பன்சேஷன் பிளான் கொண்டு வந்து எல்லாவற்றையும் செய்ததே ஒரு வெற்றி. அதற்கு பிறகு இப்படி ஒரு ஜிஎஸ்டி வரியை முயற்சி செய்த நாடுகளில் அந்த அரசாங்கங்கள், அந்த தலைவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை என்று கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த நாட்டில் குழப்பங்கள் வரும் என்று சொன்னார்கள். ஆனா அது எல்லாவற்றையும் மீறி இந்தியாவும், இந்தியாவினுடைய மத்திய அரசும், மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஜிஎஸ்டி கவுன்சில், அவருடைய ஒத்துழைப்பும், பெரும்பாலும் அப்ஜெக்ஷன் இல்லாம தான் எல்லா மாற்றங்களும் இதுவரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல நடந்திருக்கிறது. ஆக நான் இத நாம இப்ப செய்கிற ஜிஎஸ்டி 2.0ங்கிறது உலகத்திற்கு இந்தியா ஓங்கி சொல்லுகிற மற்றொரு செய்தி. எங்களால் இதையும் செய்ய முடியும், யாரும் கேட்காமலே. இதற்கு பெரிய கூக்குரல்களோ இந்த வரியை குறைக்க வேண்டும் என்றோ பெரிய ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாரும் இதை பற்றி அதிகம் பேசுவதில்லை. அந்த சமயத்துல பேசுறாங்க, அவ்வளவுதான். ஆனாலும் கூட இது நடந்திருக்கிறது. வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்கிற அச்சம் இருக்கிறது. ஆனால் இது ஒட்டுமொத்த வருவாய் வியாபாரம் அதிகரிக்கிறதுனால அது சரியாகிவிடும் என்கிற ஒரு கணிப்பும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி இதையும் இன்றைக்கு மிக வெற்றிகரமாக இந்தியா செய்திருக்கிறது. அது நல்ல விஷயம் என்று நான் பார்க்கிறேன். இதுல இந்த டைமிங், யூஎஸ் டேரிஃப் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு பாதிப்பு இருக்கும்னு மதிப்பிடக்கூடிய இந்த நிலைமையில நம்ம ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணியிருக்கோம். இது உள்நாட்டுக்குள்ள கன்சப்ஷனை அதிகரிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, உட்பட எல்லாருமே சொல்றாங்க. இது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கான ஒரு ரிலீஃபா இதை பார்க்கணுமா, இல்ல இதையும் பொருத்தி பார்க்கக்கூடாது, இது வேற அது வேற அப்படின்னு எஃப்எம்மும் அதான் சொல்லியிருக்காங்க, இது 18 மாசமா யோசிச்சுட்டு வந்த விஷயம் அப்படின்னு பிரிச்சு தான் பார்க்கணுமா? அதாவது இது ஒரே சமயத்தில் நடக்கிற ஒன்றுக்கொன்று உதவி செய்யக்கூடிய என்று சொல்லலாம். அதற்காக இதை யோசித்ததாக சொல்ல முடியாது. இது நேரடியாக அவர்களுக்கு உதவி செய்யும் என்றும் சொல்ல முடியாது. இப்ப எந்த பானையிலிருந்து எடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த பானைக்குள் இருந்து இதுவும் கொஞ்சம் பணத்தை எடுப்பது போலத்தான் ஒரு தோற்றம், வெளி தோற்றம், முதல் தோற்றம் இருக்கிறது. ஆனா ஒட்டுமொத்த பொருளாதாரம் இப்ப சமீபத்துல வந்த புள்ளி விவரம் அந்த ஜூன் காலாண்டு முடிவுல நாம செய்திருக்கிற பொருளாதார வளர்ச்சி 7.8% என்பது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. உலகம் மொத்தமும் ஒரு சிக்கலில் இருக்கிற பொழுது, பல்வேறு தொந்தரவுகளுக்கு நடுவே இவ்வளவு வளர்ந்திருக்கிறோம். அந்த சமயத்துல இதுவும் இன்னமும் நுகர்வை அதிகரிக்கும், வளர்ச்சியை கூட்டும். அப்போ வளர்ச்சி அதிகமாகிற போது மக்கள் வாங்குகிற சக்தி அதிகமாகும். அதன் காரணமாக எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்திய மார்க்கெட்டுக்குள்ள இருப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் கூடுதலாக கிடைக்கும். இந்திய அரசாங்கத்திற்கும் அவருடைய பொருளாதார வளர்ச்சி நல்லா இருந்து மற்றபடி டாக்ஸ் பாயன்சி இருக்கிற காரணத்தினால அவர்களால இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய இன்சென்டிவ், சப்சிடிஸ் அண்ட் சப்போர்ட் அதை கொஞ்சம் கொடுப்பதில் சிரமம் இருக்காது, அவர்கள் கொடுக்க முடியும். அதனால ஒரு வயிற்றிலிருந்து நாம எல்லாரும் பிறந்தோம். எக்ஸ்போர்ட் ஒரு தொழில்னா, இது இன்னொரு சிறு ஒரு தொழில், இன்னொருத்தர் விவசாயின்னா அப்பாவுக்கு பணம் வருது எல்லாருக்கும் கிடைக்கும் என்ற மாதிரி இது புரிந்து கொள்ளலாம்.
ஓகே. இதில் ஏற்படக்கூடிய இழப்பு எவ்வளோ மதிப்பிடுறாங்க சார்? ஜிஎஸ்டியுடைய இந்த மதிப்புன்றது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பல லட்சம் கோடிகள்னு புரிகிறது. எவ்வளோ இருக்கும் சார் வால்யூம்? இல்ல இப்போதைக்கு அந்த பிரீஃபிங்ல அவங்க சொன்ன தகவல் மத்திய அரசு 40,000 கோடி என்று சொல்லியிருக்காங்க. அவங்க 2023, 24 பொருட்கள் விற்பனையினுடைய அளவை வைத்து பார்க்கிற போது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு விற்பனை அதிகரிக்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது ஒரு விலை ஒன்றாக இப்போ எனக்கு எட்டாக்கணியாக இருக்கிற ஒரு விஷயத்தினுடைய விலை குறைஞ்சா நான் வாங்க ஆரம்பிப்பேன். இப்ப 100 விற்கிற இடத்துல 200 விற்காது. ஆனா 100 விற்கிற இடத்துல 110, 120 விற்கும். அப்போ அது விற்பனையை 10%, 20% கூடுதல் விற்பனை ஒரு ஆண்டில் என்பது நிறுவனங்களுக்கும் தேசத்திற்கும் மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த விதங்கள்ல இந்த வரி குறைத்தால் வியாபாரம் கூடும் என்பது எக்கனாமிக்ஸ்ல ஒரு பாடம். அது ஒரு அடிப்படை. லோவர் த பிரைஸ், ஹையர் த சேல்ஸ். அதுக்குதான் டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு நிறைய விற்கிறார்கள். விற்காத பொருள் விற்கிறதெல்லாம் விற்கிற மாதிரி. அதனால இது ஒரு கணிசமான குறைப்பும் கூட. 28% டாக்ஸ் 18% ஆகுதுன்னா இப்ப 128 ரூபாய்க்கு வாங்கி கொண்டிருந்த ஒரு பொருள் 118 ரூபாய் அல்லது 110 ரூபாய் தான் ஆகும் என்றால் ஒண்ணு வாங்குற இடத்துல 2 வாங்கலாம். ஒரு 100 பேரு ஒன்னொன்னு வாங்கி கொண்டு இருந்ததுல 110 பேர் 2 வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு 10 பேர் 2 வாங்கலாம். அது மாதிரி இது ஒட்டு மொத்தமா கன்சம்ஷன் அதை எல்லாருமே பார்க்கிறார். நிச்சயமா அது. ஆனா இட் ஷுட் பி பாஸ்ட் ஆன். அது ஒரு கவலை இருக்கிறது. அதையும் அரசாங்கம் ரொம்ப வலுவா சொல்றாங்க. அவங்க சொல்றது ஒரு 40,000 கோடி தான் இழப்பு என்று இன்றைக்கு பிரீஃபிங்ல சொன்ன போது அவங்க சொன்னாங்க. அந்த 40,000 கோடி என்பது மத்திய அரசுக்கு. ஆனா மாநில அரசுகளுக்கும் பல்வேறு அரசுகளுக்கு இவங்க 50% மிச்சம் 50% ஷேர் பண்றவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னொரு 40,000 கோடி தான் எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் சேர்ந்து. அப்போ மொத்தமா 80,000 கோடி தான் அவர்களுடைய ஆரம்ப கால ஒரு கணிப்பா இருக்கிறது. அந்த 80,000 கோடியும் இந்த டாக்ஸ், இந்த அதிக கன்சம்ஷன்னால வந்துவிடும் என்று அதையும் அவர்களே சொல்கிறார்கள். காலைல சொல்லுறாங்க 80,000 கோடி என்பது இந்திய அரசாங்கத்திற்கு, 40,000 கோடி என்பது இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய தொகை அல்ல. ஏற்கனவே நிறைய சப்சிடி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ உரத்துக்கு குறைச்சிருக்காங்க, டிராக்டருக்கு குறைச்சிருக்காங்க. இது மாதிரி பல இடங்கள்ல இதனுடைய விளைவுகள் தெரியும். ஓகே. இதில் ஒரு டேட்டா வந்திருக்கு சார். இந்த ஜிஎஸ்டி ரிலீஃப்னால இந்த நாட்டில் நம்ம நாட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 70,000 இருந்து 1,00,000 கோடி ரூபாய் வரைக்கும், அதாவது 70,000 கோடியிலேருந்து 1,00,000 கோடி ரூபாய் வரைக்கும் நாட்டில் கன்சப்ஷன் அதிகரிக்கும் அப்படின்னு மதிப்பிடுறாங்க. இந்த நம்பர் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அண்ட் இந்த நம்பரோட எஃபெக்ட்ஸ் எப்படி ஜிடிபியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆஸ் வெல் அஸ் ஜாப் கிரியேஷன்? அவர்கள் சொல்வது நிச்சயமா சரியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு அரசாங்கத்தினுடைய 40 லட்சம் கோடி ரூபாய் இது கவர்மெண்டோட எஸ்டிமேஷன் இல்ல. பிரைவேட் பேங்க்ஸ் பல ரிசர்ச் நடத்த பேங்க் ஆஃப் பரோடா, அதுக்கப்புறம் எஸ்பிஐ போன்ற முன்னாடி இது மாதிரி கொடுத்திருந்தார்கள். இது அரசாங்கமும் இதை செய்திருப்பார்கள். ஒரு முடிவு எடுக்கிற பொழுது இது இப்போ வட்டி வீதம் குறைந்திருக்கிறது, மழை நன்றாக பெய்திருக்கிறது, அதனால ஒரு பிரைமரி ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும் அக்ரிகல்ச்சர். அது தவிர இவர்கள் இப்ப நிறைய அதற்கான வரிகளை குறைத்திருக்கிறார்கள். நாட்டுல வட்டி வீதம் குறைவா இருக்கு, வண்டி விலையும் குறைய போகிறது, சிமெண்ட் விலையும் குறைய போகிறது. அப்போ வட்டி வீதம் குறைவாக இருக்கிற பொழுது அவர்கள் கூடுதலாக கடன் வாங்க, அதன் மூலமாக இன்னும் பொருளாதார சுழற்சி. அதனால மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்றதுல 1 ரூபாய் என்பது 2 ரூபாய், 3 ரூபாய், 4 ரூபாயாக பண சுழற்சியில அதிகமாகும். இதை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாடல்ல எவ்வளவு வரும் என்று கணக்கிடுவார்கள். ஆனா இது நிச்சயமா ஒரு 0.5% 1% வரைக்கும் பொருளாதார வளர்ச்சியை இது மட்டுமே தனியாக தூக்கி கொண்டு முடியலாம். அப்படி கூட சாத்தியம் இருக்கு. இது ஜிடிபில ஒரு 0.5% வரைக்கும் ஏறணும்னு நினைக்கிறீங்களா? ஏறும் 0.5. இதனால் தான் அது என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கூட செய்ய முடியுமா? அவ்வளவுதானே. இந்த நீங்க சொல்லுகிற லட்சங்கள் கோடிகள் எல்லாம் கிட்டத்தட்ட அதற்கு தானே இணையத்தானே வருகிறது. அது ஒரு பக்கத்துல இது செப்டம்பர்ல வர்றதுனால இந்த குவார்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஜூலை செப்டம்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனா இந்த செப்டம்பர்ல வர்ற காரணத்தினால நீங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல இன்னும் கூடுதலாக தெரியும். ஏன்னா செப்டம்பர் முதலே அதுல இருந்தே தொடர்ந்து இந்த வரி குறைப்பு இருக்க போகிறது. செப்டம்பர்ல ஒரு வாரம் தான் இருக்கு. அதனால அக்டோபர்ல இருந்து வர்ற அந்த குவார்டர்ல நிச்சயமா இதனுடைய விளைவுகள் தெரியும். அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல நடக்கக்கூடிய குவார்டர்ல குறிப்பா இந்த ஃபெஸ்டிவ் சீசன்லாம் வரதுனால இன்னும் பம்ப் அப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா.
ஓகே. இதில் நமக்கு வந்து ஒரு பக்கத்தில் யூஎஸ் டேரிஃப் அது வந்து அதனுடைய தாக்கம் அப்படின்றது இந்தியன் எக்கானமியில் 0.2லேருந்து 0.3% வரைக்கும் கரண்ட் க்ரோத்தில் ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு மதிப்பிடுறாங்க. இது அது ஆஃப்செட் பண்ணிடுமா சார்? இது மோர் தேன் ஆஃப்செட் பண்ணும். அதனுடைய தொகை வந்து ரொம்ப குறைவு தான். இது வந்து இப்ப இந்தியா செய்கிற மொத்தம் ஒரு 750 பில்லியன்ல அமெரிக்காவுக்கு செய்கிற ஒரு 130ல அதுல பாதி தான் மெர்கண்டைஸ். அந்த பாதியிலையும் சிலவற்றுக்கு தான் அவர்கள் வந்து சிலவற்றை வேறு தனியா எடுத்து வாங்குறாங்க. இவர்கள் போடுகிற 50% என்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற ஒரு தொகைக்கு தான். அந்த தொகையை முழுக்க அது வந்து இல்லாமல் போகாது. அந்த வியாபாரம் குறையும். ஏற்றுமதியே தடை செய்யவில்லை, ஏற்றுமதி செய்யாம இருக்க போறதில்லை. ஏற்றுமதி கணிசமாக குறையும். அந்த குறையிற அளவு எவ்வளவு ஜிடிபியில தாக்கம் உண்டாக்குமோ அதை விட இந்த ஜிஎஸ்டில இருந்து செய்யறது வந்து பெரிய அளவுல தாக்கம். இது வந்து மோர் தேன் காம்பன்சேட்டிங்கா. ஓகே சார். இது வந்து நம்ம கிளப் பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குமா? நீங்கள் சொன்ன பாயிண்ட்லேயே தான் நான் திருப்பி கேட்குறேன். ஆர்பிஐயுடைய அவங்களுடைய ரெப்போ ரேட் குறைக்கப்படுவது, ஃபெஸ்டிவ் சீசனை டார்கெட் பண்ணி ஜிஎஸ்டியோடைய ரேட்டை குறைப்பது, இது கூடலாம் சேர்த்து பார்க்கும்போது நம்ம எப்படி பொருந்துகிறது? இதை வந்து நம்ம தொடர்ந்து $5 trillion எக்கானமி எய்ம் பண்ணுறோம். 2030க்குள்ளே $10 trillion கணக்கு பண்ணுறோம். மல்டிப்ளையர் எஃபெக்ட் இந்த 2-3 இயர்ஸ்க்குள்ளேயே தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி, இத்தனை % டார்கெட்டு, இவ்வளோ தான் இன்ஃப்ளேஷன் இருக்கணும்னு ஏகப்பட்ட டார்கெட்ஸ் வச்சுட்டு இருந்தோம் லாஸ்ட் சில வருடங்களா. இது வந்து இந்த முயற்சி இது ஒரு முக்கியமான ஸ்டெப்புன்னா, இன்னும் அடுத்து எடுக்கக்கூடிய சில ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அந்த டார்கெட்ஸ்லாம் அச்சீவ் பண்ண வாய்ப்பு இருக்கா? இப்போ நம்ம ரிப்போ ரேட்டு குறைக்கிறது என்பது ஒரு இண்டிபெண்ட் ஆக்ஷனா எனக்கு படல. ரிப்போ ரேட்டுங்கிறது ஒரு இண்டிபெண்ட் பாடி ஆர்பிஐ கையில கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு டார்கெட் வந்து இன்ஃபிளேஷனை எந்த லெவல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை அவங்க வந்து ஃபாலோ பண்றதுக்கும் அதை கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கும் அவங்க ரிப்போ ரேட்டை ஒன் ஆஃப் த டூல்ஸா ஹேண்டில் பண்றாங்க, மானிட்டரி டூலா. அதற்காக ரிப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் நம்ம கைக்கு மீறி இன்ஃபிளேஷன் வந்து ஒரு 10% போயிடுச்சுன்னா ரிப்போ ரேட்டை நாம வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள நாம பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாக வேண்டும் என்பதற்காக நம்ம ரிப்போ ரேட்டை குறைச்சு கீழே வைக்க முடியாது. அது ரொம்ப காஸ்ட்லி எஃபோர்ட்டா இருக்கும், நம்ம செய்ய முடியாது. அதனால இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் தான். இப்ப இந்தியாவில நல்ல மழை பெய்யுது, நல்ல விவசாயம் எல்லாம் சரியா நடந்து பொருட்களுடைய விலை அதிகமா ஏறாம இருக்கிற காரணத்தினால ரிப்போ ரேட் குறைவா இருக்கு. ரிப்போ ரேட் குறைவா இருக்கிறதுனால வட்டி விகிதங்கள் குறைந்து அதனால வந்து பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. இதை வந்து சைக்கிள்னு சொல்லுவாங்க. ரிப்போ ரேட்டு அப்வர்ட் சைக்கிள், டவுன்வர்ட் சைக்கிள். நாம வந்து இப்ப டவுன்வர்ட் சைக்கிள்ல இருக்கோம். அது முடிஞ்சிருச்சா இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகுமான்னு சொல்ல முடியாது. சைக்கிள்ங்கிறதே வந்து அது சுத்தி சுத்தி வந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு ஒரு அப் ஸ்பைரல் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, அது சில ஆண்டுகளுக்கு பிறகு அது திரும்பி கீழே வரும். அது ஒரு உச்சத்தை தொடரும் போது அங்கிருந்து தாங்காம அது உடஞ்சி கீழே வரும், திருப்பி வளர ஆரம்பிக்கும், திருப்பி மேல போகும். அதனால இப்போ வந்து நம்ம டவுன் சைக்கிள்ல இருக்கோம். நமக்கு நேரம் கூடி வருகிற நேரமாக தெரிகிறது. நமக்கு கச்சா எண்ணெய் நமக்கு ரொம்ப கை கொடுத்தது, விலை அதிகமா உயராம கை கொடுத்தது, ஒரு அளவிற்கு ஒரு கணிசமான ஒரு டிஸ்கவுண்ட்ல சிறிய மாதங்களுக்கு குறைந்த அளவு மாதங்களுக்கு கிடைத்தது. இன்னும் விலை உயராம இருக்கு. ஆனா இப்போ டாலர் மதிப்பு உயர்கிறது, அது நம்மளுடைய இம்போர்ட் காஸ்ட் அதிகரிக்கும். அதனால இது வந்து ஒரு பல பந்துகளை ஒன்னா தூக்கி போட்டு பிடிக்கிற ஒரு கேம் தான். எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுல ரிப்போ ரேட், கச்சா எண்ணெய் விலை, மழை பெய்யறது, டொமஸ்டிக் கன்சம்ஷன், பிரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளுடைய ஜிடிபி growth, அதுல டாக்ஸ் பாயன்சி, அதற்கப்புறம் இருக்கிற நமக்கு டாக்ஸ், அந்த ரூம் ஃபார் ஸ்பெண்டிங், அதுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கடந்த சில ஆண்டுகளா 10 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக திசையில போய் கொண்டிருக்கிறது. நம்ம அதை சரியா பயன்படுத்திக்கிறோம். நல்ல பிளேயர்ஸை ஒரு நல்ல கேப்டன் சரியா யூஸ் பண்ற மாதிரி. ஒரு கேப்டன் சரியில்லைன்னா நல்ல பேட்ஸ்மேன் போலர் இருந்தா கூட மேட்சை தோத்துருவோம். இப்ப we are moving towards winning the match. We have a good captain, there are good players and we are putting them to good use. அப்படி சொல்லுவோம். குட் கேப்டன், குட் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஃபியூச்சர் ஆஃப் த கேம் எப்படி இருக்குன்றது ஒரு முக்கியமான கேள்வி இல்லை. நம்ம ஆர் வி ஆன் அ ரைட் பேஸ், கரெக்டான வேகத்தில் இருக்குமா? அந்த $5 trillion, $10 trillion, விக்சித் பாரத்னு 2047 பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறார். அந்த இடத்த நோக்கி நம்ம இவ்வளோ போகணும் அப்படின்றப்போ முதல்ல நம்ம டார்கெட் அந்த 5 trillion.
அதுக்கப்புறம் 10 ட்ரில்லியன் பை 2033ன்றாங்க. அதுக்கு 2030க்குள்ளேயே அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை போடுங்க அப்படின்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் தமிழ்நாடு 1 ட்ரில்லியன், உத்தரப்பிரதேசம் 1 ட்ரில்லியன், மகாராஷ்டிரா 1 ட்ரில்லியன்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு இலக்கை வச்சு போற பார்க்குறோம். நம்ம நாட்டுக்குள்ள மேனுஃபேக்சரிங்கிறது அடிப்படையாக இருக்குது. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங்கும் இந்த விஷயத்துக்குலாம் இருக்கா? இந்த ஜிஎஸ்டி மேனுஃபேக்சரிங் எப்படி புஷ் பண்ண போகுது? இந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண எப்படி தள்ள போகுது? ஒரு முன்னாடி வந்து நாம ஒரு இலக்கு வச்சிருந்தோம். இந்தியா ஒரு வல்லரசு ஆகிறது 2020 கலாம் காலத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நாம அதை அடையல. அதற்காக அது தவறா அப்படின்னா தவறு இல்லை. நாம எப்பயுமே ஒரு இடத்துல இருந்து கிளம்புகிற போது நம்ம போக வேண்டிய இடத்தை பற்றி ஒரு பெரிய கனவு நமக்கு இருந்தா தான் நம்ம கிட்ட ஒரு வேகம் வரும். நம்மளுடைய வளங்கள் எல்லாம் வந்து சரியான பயன்படுத்தப்படும். நம்ம அதை நோக்கி வேகமா போவோம். நம்மளுடைய விக்ஷித் பாரத்துங்கிறது ஒரு முக்கியமான கனவு. நாம அதை அடைய வேண்டும், இத்தனை பில்லியன்லாம் அடைய வேண்டும் என்பது நம்முடைய கனவு. அப்படி இருக்கிற போது அதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம தேர்ந்தெடுத்து செய்வோம். அதை கொஞ்சம் முன்ன பின்ன 1-2 ஆண்டுகள் ஆனாலும் அதுல அது ஒன்றும் தவறு கிடையாது. இது ஒன்றும் எக்ஸாம்ல பாஸ் ஆகிற ஃபெயில் ஆகிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய இலக்கை வைத்துக் கொண்டு அதை நோக்கி ஓடுகிற போது வேகம் வரும், கவனம் வரும், வளங்கள் சரியாக பயன்படுத்தப்படுங்கிற அளவுல நான் இதை பார்க்கிறேன். நடுவில் வந்து இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் மாதிரியோ, சீனாவோட ஒரு நெருக்கம் அல்லது அந்த நெருக்கத்துல மாற்றம், அமெரிக்காவுடைய டேரிஃபை நம்ம எதிர்பார்க்கல. இது மாதிரி உலகம் வந்து பல இடங்கள்ல பல கொதிநிலைகள்ல இருக்கும். இவற்றை எல்லாம் தாண்டி நாம இப்போதைக்கு நன்றாக போய் கொண்டிருக்கிறோம். அது சந்தோஷம். இப்படியே எல்லாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அது எதிர்பார்க்கிறோம். அப்படித்தான் நடந்தாக வேண்டும் என்று யாராலையும் உலகத்துல வந்து உறுதியா சொல்ல முடியாது. அது இலக்கு இல்லாம இருந்தா கலைஞ்சு போயிடுவோம். நல்ல இலக்கை உருவாக்கி இருக்கிறோம். அது நம்ம எல்லாரையுமே இன்ஸ்பயர் பண்ணுது. அதற்காக எல்லாருமே பல சரியாக வேலை செய்கிறார்கள். அந்த இலக்கை உடைச்சு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இலக்குகளாக கொடுத்திருப்பார்கள். இத்தனை 1000 கிலோமீட்டர் நம்ம வந்து ரோடு போடணும், ரயில்வே லைன்கள் போடணும், புல்லட் ட்ரெயின் கொண்டு வரணும், நிறைய செஸ் கொண்டு வரணும், நாம வந்து பார்க்ஸ் கொண்டு வரணும், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் கொண்டு வரணும். அதெல்லாம் நம்ம கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் சேர்ந்து அங்க வரும் என்று நினைக்கிறோம். வரும். கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் இட்ஸ் ஓகே என்பது என்னுடைய தனிப்பட்ட. ஃபைனல் கொஸ்டின் சார். இந்த வருஷத்துல மட்டும் பார்த்தோம்னா 2 டேக்ஸ் ரிஃபார்ம் வந்திருக்கு. ஒன்று இப்போ நம்ம பார்க்குற ஜிஎஸ்டியோடைய டேக்ஸ் ரிஃபார்ம் விச் இஸ் அப்வியஸ் ரிலீஃப் ஃபார் காமன் பப்ளிக். இன்னொன்று பார்த்தோம்னா ஐடி ரிலீஃப் அப் டு 12 lakh per annum. இந்த 2 விஷயம் 2025ன்ற இந்த ஆண்டில் நடந்திருக்கு. ஒரு வித்தின் ஸ்பேன் ஆஃப் 8-9 monthsக்குள்ளே பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக இந்த 2 மிகப்பெரிய வரி சீர்திருத்தங்கள், நேரடி வரி, மறைமுக வரின்னு 2த்துலேயும் நடந்திருக்கிறது. இந்த ஆண்டு இந்த கவர்மெண்ட்டுடைய இந்த பிளான், இந்த விஷயம், இந்த 2 சீர்திருத்தம் உங்களுடைய பார்வையா? நீங்க சொன்னது போல இதெல்லாம் வந்து ஒரு தற்செயலாக இருந்திருக்காது. ஒரு மேலிடத்துல இதை ஒரு முடிவு செய்திருக்கலாம். அவங்க ஒரு ரோட் மேப் வச்சிருந்திருக்கலாம், ஒரு இன்டர்மீடியட் கோல் வைத்திருந்திருக்கலாம். வருமான வரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய சட்டம் நம்ம கிட்ட இருந்தது. அதுல இந்த லைசன்ஸ் ராஜை எப்படி 1990ல உடைச்சாங்களோ அது மாதிரி வேறு சில ரெட் டேப், கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், சூப்பர்விஷன், ஃபைலிங், இது எல்லாவற்றையும் குறைக்க வேண்டும். அப்பதான் கொஞ்சம் வேகமா செய்யலாம் என்கிற ஒரு அணுகுமுறை வளர்ச்சிக்கு அவசியம். அந்த விதத்துலதான் அவங்க இன்கம் டேக்ஸ்ல வந்து நிறைய நீங்க வந்து சின்ன சின்ன பில் எல்லாம் கொடுக்கவே நம்ம நிறுவனங்கள்ல பார்த்திருக்கிறோம். பில் கொடுப்பதற்காகவே பில் கேட்பாங்க கடையில, அதற்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்துருச்சு. இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் மெடிக்கல் பில் கொடுத்தால் அதற்கு ரிலீஃப்னா மெடிக்கல் வாங்காமலே மெடிக்கல் பில், அதுல யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு இருப்பாரு. இப்படி எல்லாம் கருப்பு பணங்கள். அதை செய்யற மனிதருக்கும் அவரை பற்றி ஒரு பெரிய மதிப்பு இருக்காது. அவருக்கே அது அசிங்கமா தான் இருக்கும். ஆனா அதை செய்து கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் இப்ப நீக்கப்பட்டிருக்கின்றன. நீங்க எதுவும் நீங்க கொடுக்க வேண்டாம், இந்த அளவுக்கு நீங்க வந்து கட்டினா போதும், இதை கட்டிட்டு நீங்க போய் கொண்டே இருக்கலாம்ங்கிற போது அவங்களும் கௌரவமா நடத்தப்படுறாங்க. அரசாங்கத்துக்கும் வருகிற வருமானம் வருகிறது. ஆனா இவற்றுல எல்லாம் உள்ளீடாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து அவற்றை நாம நீக்குகிற போது கொஞ்சம் சேமிப்புங்கிற ஒரு விஷயம் குறையுது. தற்செயலா மக்கள் வந்து இதெல்லாம் வரிக்காக நான் சேமிக்கவில்லை, நானே சுயமாக சேமிக்க வேண்டும் என்று நினைக்கணும். நான் எல்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். இவங்க இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்காம விட்டுருவாங்களே புதிய ஊழியர்கள், அவர்களுக்கு கையில பணம் இருக்கிறது நியூ ரெஜீம்ல வந்து அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்லை, இப்போ இன்சூரன்ஸுக்கு கம்ப்ளீட்டா டாக்ஸ் எடுத்துட்டாங்க. அந்த விதத்துல அது ஒரு இன்சென்டிவா இருக்கிறது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் 18%ல இருந்து 0%. 0ங்கிறது ஒரு பெரிய மாற்றம். அது ஒரு பெரிய இன்சூரன்ஸுக்கான ஒரு இன்சென்டிவ். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கே இன்சென்டிவ், இண்டிவிஜுவல்ஸ்க்கு இன்சென்டிவ். அதனால இனி பீப்புள் ஷுட் பிகம் மோர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தெம்செல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பாலிசிகளினுடைய கைடன்ஸ்.
நான் உனக்கு கட்டாயப்படுத்தி உன்னை நான் சேமிக்க சொல்லணுங்கிறது இல்ல. உனக்கு பொறுப்பு இருக்கு, நீயே பண்ணிக்கோ. நீ எல்லாத்துக்கும் எனக்கு கணக்கு கொடுக்க வேண்டாம், இந்த அளவுக்கு வரியை கட்டிட்டு நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க என்பது போல எம்பவரிங் பீப்புள், ட்ரஸ்டிங் பீப்புள், அப்படி அந்த மாதிரி ஒரு போக்காக இதை பார்க்கலாம். ஆனா சேவிங்க்கு இது செய்பவர்கள் தான் செய்வார்கள். கன்சம்ஷன் பிரியப்படுகிறவர்கள் கன்சூம் மட்டும் போயிடுவாங்க, பின்னாடி சிரமப்படுவாங்க. அது அரசாங்கத்துக்கு பேர்டனா வரும். ரொம்ப நன்றி சார். எத்தனை நம்மோட இணைந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ரொம்ப கிளியராக பேசுனீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.